அந்த ஹாஸ்பிடலில் பெரிய பெரிய விஐபிக்கு மட்டும் கட்டப்பட்ட பில்டிங்கில் ஒரு லக்ஷரியான அறையில் 40 வயது தக்க ஒருவர் படுத்திருந்தார். அவரை சுற்றி அந்த சிட்டியில் இருக்கும் டாப் டாக்டர்கள் அனைவரும் கையில் ஃபைலுடன் நின்று கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வெளிநாட்டவருடன் வந்திருந்த அவரது பிஏ டைரக்டர் ஜனார்த்தனனிடம் கத்திக் கொண்டிருந்தாள். இவ்வளவு பெரிய நாடுன்னு சொல்றீங்க, எங்க பாஸுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதா? இதுதான் உங்க நாட்டு டாக்டரோட திறமையா? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் என்று கத்திக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்து சிம்மனை பார்த்ததும் வசந்த் வேகமாக ஓடி சென்று, சிம்மா சீக்கிரம் வா, அந்த பொம்பளை எல்லாரையும் துப்பாக்கி வச்சு சுட்டுடுவா போல என்று காதுக்குள் முழுமுழுத்தான். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, டாக்டர், இந்த நிலைமையிலேயே உங்களால காமெடி பண்ண முடியுதா என்று கேட்டான். உடனே வசந்த், இது நான் காமெடி பண்ணனா? டேய், அவன் என் உயிர் எடுத்துடுவான்னு பயந்துட்டு வேர்த்து விறுவிறுத்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு காமெடி பண்றேனா என்று வசந்த் கேட்டான். அப்பொழுது டைரக்டர் ஜனார்த்தனன் வேகமாக ஓடி சென்று, சிம்மா பிளீஸ் சீக்கிரம் என்னன்னு பாரு, இங்க இருக்கிற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கே என்ன நினைக்கும் போது வெக்கமா இருக்கு. இப்படி அடுத்த நாட்டுக்கு முன்னால நம்ம நாட்டு மானம் மொத்தமா போயிட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட் பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பிளீஸ், உன் மேலதான் நான் ஓப் வச்சிருக்கேன் என்று சொன்னார். டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் என்று சொல்லிவிட்டு அங்கு வந்தவனை பார்த்ததும் அந்த வெளிநாட்டவரை சுற்றி இருந்த மற்ற டாப் டாக்டர்கள் அனைவரும், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவனையா நம்ம டைரக்டர் வர சொன்னாரு, இவனை வர சொன்னது நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு சொல்லினார். சிம்மனை பார்த்த அந்த வெளிநாட்டவரின் பிஏ, சார் நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க படுத்திருக்கிறது யாருன்னு தெரியும், இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைசன்ஸ் பறி போயிடும். ஆயுசுக்கும் உங்க கையால ஸ்டெதஸ்கோப் எடுக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருங்க. ஏதோ சின்ன பையனை கூட்டிட்டு வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். உடனே டாக்டர் வசந்த் அந்த பெண் அருகே ஓடி வந்து, மேம் ப்ளீஸ் கொஞ்சம் போடுங்க, ஜனார்த்தனன் சாரை கூட்டிட்டு வந்திருக்காரு மேம், கண்டிப்பா அந்த பையனுக்கு திறமை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பையன் கியூர் பண்ணிடும் என்று சொன்னான். அந்த பெண் அவனை விழிகளாலே எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்க, அனைவரும் சரியான பஜாரியா இருப்பாள் என்று சொல்லி பயத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது ஷட் அப் என்ற அந்த அறையே அதிரும் அளவிற்கு ஒரு சத்தம் கேட்டது. யார் இது என்ற அனைவரும் திரும்பி பார்க்க சிம்மன் தான் கத்திக் கொண்டிருந்தான். சிம்மன் அப்படி கத்தியதும் அங்கிருந்த பெரிய டாக்டர்களுக்கெல்லாம் இவ்வளவு சின்ன பையனா இருக்கான், இப்படி சீன் போடுறான் என்று கடுப்பாக இருந்தது. இன்னும் சில டாக்டர்களுக்கு, நம்மால செய்ய முடியாததை இவனாவது செஞ்சுட்டானே, இந்த பொம்பளை என்ன ஆட்டம் ஆடினா, இப்ப பாரு எப்படி பொட்டி பாம்பா ஒடுங்கி நிக்கிறா என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு சிம்மனை சந்தோஷமாக பார்த்தனர். சிம்மன் அவரின் பல்சை கூட பார்க்காமல் அவரை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த டாக்டர்கள் அனைவரும், இங்க என்ன நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் புரியல, பல்சை கூட செக் பண்ணாம இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனை நம்பி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ற ஆளாளுக்கு டாக்டர் ஜனார்த்தனனை பார்த்து பேச ஆரம்பித்தனர். உடனே ஜனார்த்தனன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு முறை நான் சொல்லணுமா அமைதியா இருங்கன்னு? இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, உங்களை ஒருத்தர் கூட என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அடுத்தவங்களை குறை பேசுறது மட்டும் நல்லா பேசுறீங்களே, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நிஜமாவே உங்க எல்லாரோட லைசன்ஸையும் நானே ரத்து பண்ணிடுவேன் என்று கத்தினார். ஜனார்த்தனனின் குரலுக்கு அப்புறம் அந்த அறை மிகவும் அமைதியாக இருந்தது. அவ்வளவு நேரம் அவரை ஆராய்ந்தவன் பின்பு ஜனார்த்தனனை பார்த்து, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, இவரை ஈஸியா குணப்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டு தனது கையில் வைத்திருந்த பையை திறந்தவன் அதிலிருந்த ஊசியை எடுத்து அவர் மீது செலுத்த ஆரம்பித்தான். உடனே அந்த பெண் மறுபடியும், அந்த பையன் என்ன பண்றான் என்ற ஆங்கிலத்தில் கத்தினாள். சிம்மன் மறுபடியும் அவளை பார்த்து முறைக்க அவளோ அதிர்ந்து அப்படியே நின்றாள். அவள் மட்டுமில்ல, அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து சிம்மனை பார்க்க சிம்மன் தனது வேலையை தொடங்க ஆரம்பித்தான். அந்த வெளிநாட்டவர் மீது மெதுவாக செலுத்தினான். அது செலுத்திய 5 நிமிடத்திலேயே அவரிடமிருந்து அசைவு தென்பட்டது. உடனே அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக சிம்மனை பார்த்தனர். 20 நிமிடம் பொறுமையாக காத்திருந்தவன் அவர் உடலில் இருந்த ஒவ்வொரு ஊசியையும் மெதுமெதுவாக எடுத்தான். பின்பு அவரை பார்த்து சிரித்து கொண்டே, நவ் யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்று சொன்னான். உடனே ஜனார்த்தனன் சிம்மன் அருகில் வந்து, சிம்மா என்ன சொல்ற, அவருக்கு சரியாயிடுச்சா என்று கேட்டார். டாக்டர், இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்,
நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன், அதை மட்டும் தொடர்ந்து 3 நாள் கொடுக்க சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம் என்று சொன்னான். உடனே டாக்டர் ஜனார்த்தனன் அவனது கையை இறுக பிடித்து கொண்டு, நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ மட்டும் இன்னைக்கு இவரை காப்பாத்தலனா இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வச்சிருப்பாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை போயிருக்கும் என்று சொன்னார். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, டாக்டர், நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம குணமாகிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. ஆனா நாளடைவில் அதை நம்ம அழிச்சிட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசின் பின்னால ஓடிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அழிச்சிட்டோம்னு நாமளே இன்னும் ரியலைஸ் பண்ணல என்று சொன்னான். நீ சொல்றது நிஜம்தான். என்னதான் இங்கிலீஷ் மெடிசின்ல டெக்னாலஜி இம்ப்ரூவா இருந்தாலும் நம்ம முன்னோர்களின் மருத்துவத்துக்கு நிகர் இல்லை. சரி சிம்மா, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அவரை ட்ரீட் பண்ணாங்க, ஆனா அவருக்கு என்ன நோயின்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நீ எப்படி பார்த்த நொடியிலே கண்டுபிடிச்ச? நிஜமாவே அவருக்கு என்னதான் நோய், அதை முதல்ல சொல்லு, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டு வசந்த் அங்கே வந்து நின்றான். வசந்தை பார்த்த சிம்மன், அவருக்கு நோயெல்லாம் எதுவும் இல்லை என்று சொன்னான். உடனே வசந்த், என்ன நோயே இல்லையா? அப்ப இந்த வெள்ளைக்காரன் இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருக்கானா? அடா பாவி டே, அப்ப இவ்வளவு நேரம் நீ எங்களை பிராங்க் பண்ணிட்டு இருந்தியா என்று அந்த வெள்ளைக்காரனை பார்த்து கேட்டான். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, அதுதான் இல்லை என்று சொன்னான். என்ன, அவர் நடிக்கலையா? அப்போ என்னதான் பிரச்சனை என்று வசந்த் கேட்டான். வசந்துக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைத்து டாக்டர்களுக்கும் அவருக்கு என்னதான் பிரச்சனை என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்க அனைவரும் சிம்மனின் முகத்தை பார்த்து கொண்டு நின்றனர். அந்த வெளிநாட்டவருக்கு என்னதான் பிரச்சனை என்று அங்கிருந்த அனைவரும் சிம்மனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சிம்மனோ சிரித்துவிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. அவரோட நாட்டுக்கும் நம்மளோட நாட்டுக்கும் கிளைமேட் ஒத்துக்கல. அந்த நேரத்துல அவர் நிறைய கூலிங்கான பொருள் சாப்பிட்டிருக்காரு, அதனாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு ஈல்ஸ் சத்தம் அந்த அறையே அதிரும் அளவிற்கு கேட்டது. அங்கிருந்த அனைவரும் யார் என்று திரும்பி பார்த்தனர். அங்கு ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் கோட் அணிந்து கண்ணில் கூலர் அணிந்து பார்க்கும் பொழுது சொசைட்டியை சார்ந்த பெண் என்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு இருந்தாள். அவள் அழகோ வர்ணிக்க வார்த்தை இல்லாத அளவிற்கு இருந்தது. அங்கிருந்த 20 to 60 வரைக்கும் கண்ணிமைக்காமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் அருகில் வந்த அந்த பெண் பெட்டில் படுத்திருந்த அந்த ஃபாரினரிடம் பிரெஞ்சு மொழியில், சாரி மிஸ்டர் கெவின், எங்களோட பிசினஸ் செய்ய வந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நான் சீக்கிரமே வராததுக்கு மன்னிக்கவும் என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் பேசாமல் இருந்தவர் தலையை அசைத்துவிட்டு, இட்ஸ் ஓகே, ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு சே யுவர் கண்ட்ரி ஹேவ் சச் அ வண்டர்ஃபுல் டாக்டர் என்று சொல்லிவிட்டு சிம்மனை நன்றி உணர்வுடன் பார்த்தார். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, இட்ஸ் நத்திங் சார், ஆக்சுவலி உங்க உடம்புல எந்த நோயும் இல்லை, அதனாலதான் என்னால உங்களை சரி பண்ண முடிஞ்சிச்சு என்று சொன்னான். அப்பொழுதுதான் சிம்மனை அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவனை பார்த்ததும் தனது கையை அவன் முன்பு நீட்டி, ஹலோ, ஐ எம் மேக்னா என்று சொன்னாள். ஏனோ அவளது கண்களில் அவன் இதுவரைக்கும் எந்த பெண்ணிலும் காணாத ஒரு மின்னல் ஒளியை கண்டான். அது அவனது இதயத்தை லேசாக அசைத்து பார்த்தது. சுற்றி இருந்த அனைத்தையும் மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் மறுபடியும் சிரித்துவிட்டு ஹலோ என்று கூப்பிட்டாள். உடனே சிம்மன், ஓ சாரி, ஐ எம் நரசிம்மன், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்று சொன்னான். உடனே மேக்னா, என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்டா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அப்பொழுது அங்கே வந்த வசந்த், ஹலோ மேம். ஹலோ மேம், அவர் மெடிக்கல் இன்னும் முடிக்கதான் இல்லை, ஆனா இங்க இருக்கிற எல்லா டாக்டரோடும் பெஸ்டான டாக்டர் என்னோட சிம்மன் தான் என்று சொன்னான். அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை மேம், அவர் என்னை பத்தி அதிகமா சொல்றாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்தேன், அவர் சரியாயிட்டாரு, அவ்வளவுதான் என்று சொன்னான். உடனே அந்த பெண், நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல, நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இவர் சாதாரண ஆள் இல்ல, இவரோட குடும்பம் பிரான்ஸ்ல பெரிய அரசியல் குடும்பமா இருக்கு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம நாட்டு மேலதான் பழி விழும். எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டோம், தேங்க்யூ என்று சொன்னாள். உடனே சிம்மன், யூ ஆர் வெல்கம் என்று சொல்லிவிட்டு ஜனார்த்தனனை பார்த்து, டாக்டர் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். உடனே மேக்னா, வெயிட் அ செகண்ட், நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு அவனுடன் நடந்து சென்றாள். சிம்மன் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தான். நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் கூட சாப்பிட வரீங்களா
என்று கேட்டாள். உடனே சிம்மன் தனது கையில் கட்டியிருந்த வாட்சில் மணியை பார்த்தவன், மணி 2:40, இப்பவா என்று கேட்டான். அப்பொழுதுதான் அவளும் மணியை பார்த்தவள், ஆமா, நான் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே வரேன், சாப்பிட கூட இல்லை, மணியை பார்க்கல. எங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நைட்டு ஃபுல்லா செம கூட்டமா இருக்கும், அங்க சாப்பாடும் டேஸ்டா இருக்கும். நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள். சிம்மனுக்கு ஏனோ வேண்டாம் என்று அவளிடம் மறுக்க முடியவில்லை. உடனே ஓகே என்று சொல்லிவிட்டு அந்த அட்ரஸை கேட்டு வாங்கி கொண்டவன் அவனது காரை எடுத்துக்கொண்டு முதலில் சென்றான். மேகனா சொன்ன ரெஸ்டாரண்டிற்கு சென்றவன் அங்கிருந்த டேபிளில் உட்கார்ந்து கொண்டிருக்க, அப்பொழுது ஆய் சிம்மன் என்று சொல்லிவிட்டு மேகனா அவனுக்கு எதிரில் இருந்த சேரில் வந்து உட்கார்ந்தாள். அப்பொழுது பார்த்த மேகனாவிற்கும் இப்பொழுது பார்க்கும் மேகனாவிற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு பிசினஸ் உமன் போல் இருந்தாள், இப்பொழுது பேர் அழகி போல் ஜொலித்தாள். அவளது பிளாக் கலர் ட்ரெஸ் அவளது நிறத்தை இன்னும் கூட்டி காட்டியது. சிம்மனோ கண்ணிமைக்காமல் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். உடனே மேகனா சிரித்துவிட்டு, சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ண என்று கேட்டாள். ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ பசி இல்லை, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன், உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே என்று சொன்னான். உங்களை நான் எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா என்று மேகனா கேட்டாள். உடனே சிம்மன், ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்சதுனாலதான் நான் இங்க வந்தேன் என்று சொன்னான். அப்படின்னா ஓகே என்று சொல்லிவிட்டு மேகனா சிரிக்க, அவளது சிரிப்பில் அப்படியே தன்னை தொலைத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த பேரரிடம் மெனுக்கார்டிலிருந்து ஒரு சில டிஷ்ஷை சொன்னாள். அவர் ஓகே என்று சொல்லிவிட்டு சற்று நேரத்தில் அவர்களுக்கு முன்பு கொண்டு வந்து அனைத்தையும் வைத்தார். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, ஹலோ மேக்னா, பிசினஸ் ட்ரிப் முடிச்சு எப்போ வந்த என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் இருவரும் திரும்பி பார்க்க, அவ்வளவு நேரம் சிரித்துக் கொண்டிருந்த மேகனாவின் முகம் கருத்து போனது. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அவர்களுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தவன், என்ன யாருன்னே தெரியாத மாதிரி பாக்குற, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், ஞாபகம் இருக்குதானே என்று கேட்டான். ஹஸ்பண்ட் என்று சொன்னதும் சிம்மன் ஆச்சரியமாக, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்பது போல் பார்த்தான். உடனே மேகனா, சாரி சிம்மன், இட்ஸ் மை எக்ஸ் ஹஸ்பண்ட் என்று சொன்னான். என்ன எக்ஸ் ஹஸ்பண்டா? நம்ம 2 பேருக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, ஞாபகம் இருக்குதானே என்று அவன் சொன்னான். அதான் நீங்க வந்துட்டல, டிவோர்ஸ் பண்ணிடுவோம் என்று மேகனா சொன்னான். ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? சரி, அப்போ அந்த வீடு காரு என்று அவன் சொல்ல வர, ராபர்ட், வீடு காரு, அந்த வீட்டுல இருக்கிற ஆக்சசரிஸ், ஜுவல்ஸ், இப்படி எதுவுமே எனக்கு வேணும், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு என்று சொல்லும் பொழுது அவளது கண்கள் கலங்கியது. இந்த டீல் நல்லாதான் இருக்கு, ஆனா உன்னோட கம்பெனில 40% ஷேர் எனக்கு தந்தாதான் நான் டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் அப்படி பேசிக் கொண்டிருப்பதை அங்கிருந்த அனைவரும் கேட்டனர். இவன் என்ன மாதிரி ஆம்பளை, பொண்ணுக்கு அவன் ஜீவனாம்சம் கொடுப்பதை விட்டுட்டு அவகிட்ட போய் வாங்குறானே என்று அவனை கேவலமாக பார்த்தனர். அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவன், இங்க பாரு, அந்த கம்பெனி நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அதுல எனக்கு 40% ஷேர் வந்தே ஆகணும் என்று சொன்னான். என்ன, நீயும் நானும் கஷ்டப்பட்டு உருவாக்குனதா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ என்னை லவ் பண்ணும்போது நான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் அதை உருவாக்குனேன்னு உனக்கு தெரியும் தானே? அந்த கம்பெனியில் என்னோட மொத்த ஷேர் 60% தான், அதில் 40% நீ எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன ஆனாலும் சரி, அது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, அதை நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னாள். அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணணுன்ற எண்ணத்தையே நீ விட்டுடு, நான் ஒன்றும் உன்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கலையே, இப்போ கூட நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் தானே கேட்குறேன் என்று அவன் சொன்னான். ராபர்ட், போதும் நிறுத்து, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உன் கூட சேர்ந்து வாழ உன்னை எவ்வளவு நம்பி உன்னை கல்யாணம் பண்ண, ஆனா நீ என்ன பண்ண? உன்னோட பேராசைக்காக 60 வயசு தாத்தா கூட என்னை சேர்த்து விடுறதுக்கு பிளான் போட்ட. இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான பிறவி கூட என்னால வாழ முடியும்னு நீ நினைக்கிறியா? உன்னை என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். இப்ப கூட நீ என்ன தப்பாதான் நினைக்கிறியா? அது எல்லாமே நம்மளோட பிசினஸ்க்காக தானே, உன்னோட கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும்னு தானே நான் சொன்னேன், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு என்று துளியும் ஈவி இரக்கம் இல்லாமல் அவளை பார்த்து சொன்னான். அவ்வளவு நேரம் அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிம்மனுக்கு
இறுதியாக அவன் சொன்ன வார்த்தை முகத்தை சுளிக்க வைக்க வேகமாக எழுந்தவன் பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அவனை அறைந்த சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலிக்க அங்கிருந்த அனைவரும் சிம்மனை அதிர்ச்சியாக பார்த்தனர். சிம்மன் வாழ்க்கையில் யார் இருக்க போகிறார்? காயத்ரியா? மேக்னாவா? தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. சிம்மனும் மேக்னாவும் ரெஸ்டாரண்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த அவளது எக்ஸ் ஹஸ்பண்ட் ராபர்ட் அவளை மிகவும் கேவலமாக பேச, அவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருந்தவன் வேகமாக எழுந்து அவனது கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். அவன் அறைந்த அறையின் சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அறைந்த அறையில் கீழே விழுந்து எழுந்த ராபர்ட் தனது கன்னத்தை பிடித்து கொண்டு, டேய் நீ யாருடா? ஏய் இவன் யாரடி? உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா என்று கோபமாக கேட்டான். உடனே மேக்னா, உன்ன மாதிரி என்ன நினைச்சிட்டியா? அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் என்று சொன்னாள். இங்க பாரு, ஒழுங்கா நான் கேட்கிறபடி 40% ஷேர் எனக்கு கொடுத்துடு. இல்ல இவன் கூட அஃபேர் வச்சுட்டு தான் என் கூட வாழ மாட்ற, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா பரப்பி விட்டு உன்னோட டிக்னிட்டியை ஸ்பாயில் பண்ணிடுவான், பாத்துக்கோ என்று சொன்னான். ராபர்ட் சொன்ன அடுத்த நொடி அவனது கன்னத்தில் மறுபடியும் ஒரு அறை விழுந்தது. எங்க உனக்கு தைரியம் இருந்தா அவங்கள பத்தி சோஷியல் மீடியால ஒரு எழுத்து எழுது பார்ப்போம், எழுதுறதுக்கு உன் கை இருக்காது என்று சொல்லி அவனது கையை முறிக்க வலி தாங்காமல் அலறினான். உடனே மேக்னா சிம்மன் கையை பிடித்து கொண்டு, அவன்தான் மிருகம் மாதிரி பேசுறானா, நீ ஏன் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அவனை விடு என்று சொன்னாள். உடனே ராபர்ட், என்ன பார்த்தா உனக்கு மிருகம் மாதிரி இருக்கா? ஆளை வச்சு அடிக்க வைக்கிறியா? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மேக்னா, இப்ப இங்க நடந்துக்கிறதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். அதற்கு மேல் இருவருக்கும் பசியே போய்விட உடனே இருவரும் வெளியே வந்தனர். மேக்னாவுக்கோ சிம்மனை நிமிர்ந்து பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. அவளது நிலைமையை புரிந்து கொண்ட சிம்மன், சரி உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா என்று கேட்டான். இல்ல, ஐ எம் ஓகே, ஐ கேன் கோ பை மை செல்ஃப், நீங்க கிளம்புங்க என்று சொன்னாள். மேக்னா அப்படி சொன்னதும் ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவனுக்கு ஏனோ அவளது கலங்கிய விழிகள் கண்முன் வந்தது. உடனே மறுபடியும் அவள் அருகே வந்தவன் அவனது ஃபோன் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். படுக்கையில் சரிந்தவனுக்கு ஏனோ அவனது எண்ணம் முழுவதும் மேக்னா மீது தான் இருந்தது. அவ வீட்டுக்கு போயிருப்பாளா, இல்லை ஏதாவது அவளுக்கு பிரச்சனை வந்திருக்குமா என்று தூக்கம் வராமல் அவளையே நினைத்து கொண்டிருந்தான். அவனது மனசோ, காயத்ரி ஊருக்கு போனப்போ ஒரு நாள் கூட அவ போயிட்டாலே, அவ என்ன பண்றான்னு தெரியலன்னு கவலைப்பட்டதில்லை. இப்போ எதுக்கு இவ மேல மட்டும் நீ இவ்வளோ கவலைப்படுற, அதுவும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு மேல என்ற கேள்வி கேட்க அதற்கு விடை தெரியாமல் அப்படியே உறங்கி போனான். காலையில் எழுந்த சிம்மன் அணுவின் கண்டிஷன் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட வேண்டும் என நினைத்து கொண்டு கிளம்பினான். அப்பொழுது கௌதமின் தந்தையான ஸ்ரீதரிடமிருந்து கால் வந்தது. அதை அட்டன் செய்தவன், சொல்லுங்க அங்கிள் என்று பவ்யமாக கேட்டான். சிம்மா, நீ ஃப்ரீயா இருந்தா நான் சொல்ற ஹோட்டலுக்கு வர முடியுமா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு க்யூர் பண்ண முடியாத நோய் இருக்கு. அவரை பல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை நீ அவரை பார்த்தனா நல்லா இருக்கும்னு தோணுது என்று சொன்னார். ஓகே அங்கிள், கண்டிப்பா நீங்க சொன்ன ஹோட்டலுக்கு நான் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சற்று நேரத்தில் சிம்மன் அங்கு சென்றான். அங்கு ஸ்ரீதர் வயதிலேயே ஒருத்தர் உட்கார்ந்திருக்க சிம்மனை பார்த்ததும் கண்களில் கேள்வியுடன் ஸ்ரீதரை பார்த்து, ஸ்ரீதர், நீ சொன்ன மேஜிக்கல் டாக்டர் எங்க என்று கேட்டார். கேசவா, நான் சொன்ன மேஜிக்கல் டாக்டர் இவன் தான். சிம்மன் பார்க்க சின்ன பையனா இருக்கானேன்னு நினைக்காத. இவனோட மெடிக்கல் ஸ்கில் அமேசிங்கானது, எதோடையும் ஒப்பிட முடியாது என்று சொல்லிவிட்டு, சிம்மா இங்க வா, வந்து உட்காரு என்று சொன்னார். ஐயோ அங்கிள், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை என்று சொன்னவன், ஹலோ அங்கிள் என்று சொல்லிவிட்டு கேசவனை பார்த்து தலையை அசைத்தான். கேசவனுக்கோ அவனை பார்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஸ்ரீதர் அழைத்து வந்ததால் எதுவும் சொல்ல முடியாமல் ஹலோ என்பது போல் தலையை அசைத்தார். அவர் பார்க்கும் பார்வையிலேயே தன்னை நம்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் சிரித்துவிட்டு, என்ன சார், சின்ன வயசா இருக்கனே, என்னால் எப்படி உங்களை ட்ரீட் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா என்று கேட்டான். இல்லை தம்பி, அது வந்து
என்று கேசவன் ஏதோ சொல்ல வர, சார் உங்களுக்கு கடந்த சில வருஷமாவே உடல் எப்பவுமே சோர்வா இருக்கு. உட்காந்து எந்திக்க முடியல. நைட்டு தூக்கம் கூட ஒழுங்கா வரமாட்டேங்குது. சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அவ்வளவு ஏன் இப்பெல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறத கூட ஸ்டாப் பண்ணிட்டீங்க சரியா? என்று கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் கேசவன் ஆச்சரியமாக, அது அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டார். உடனே ஸ்ரீதர் சிரித்துவிட்டு, நான் சொல்லல அவன் மிராக்கல் டாக்டர்னு என்று சொன்னார். இதெல்லாம் ரேண்டமா உள்ளது, இதை வச்சு நான் எப்படி நம்புறது என்று அவர் சொன்னார். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, அங்கிள் பல வருஷமா உங்களுக்கு குழந்தையே இல்லை. நீங்களும் எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டீங்க. அவ்வளவே ஃபாரின்ல கூட தங்கியதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு பலன் அளிக்கலை சரியா? என்று கேட்டான். உடனே கேசவன் ஸ்ரீதரை பார்த்து, நீ எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டியா என்று கேட்டு முறைத்தார். உடனே ஸ்ரீதர், இதெல்லாம் நான் போய் சொல்லுவேனா என்று சொன்னார். சரி, என்னோட பல்ஸை கூட செக் பண்ணாம நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச என்று கேசவன் கேட்டார். சார், நான் நம்ம நாட்டோட கலாச்சாரம், மருத்துவமனை, சித்த மருத்துவம் படித்தவன். அதில் கையை பிடிச்சி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட மூச்சுக்காத்தை உணர்ந்தாலே சொல்லிடலாம். உங்களோடது ஒன்றும் க்யூர் பண்ண முடியாத நோய் இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இருக்கிறது நோயே இல்லை என்று சொன்னான். என்ன, எனக்கு இருக்கிறது நோயே இல்லையா? நீ விளையாடுறியா? இந்நேரம் எனக்கு குழந்தை பிறந்திருந்தா உன் வயசுல குழந்தை இருக்கணும். ஆனால் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணுற எங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. நீ என்னடானா எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்கிற என்று கேட்டார். அங்கிள், நீங்கள் தினமும் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் கூலிங்கான வாட்டரில் குளிப்பீங்க, நான் சொல்கிறது சரியா என்று கேட்டான். உடனே கேசவன் ஆச்சரியமாக, ஆமாம், அது என்னோட ஹேபிட். எனக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப உடலெல்லாம் நெருப்பில் வேகிற மாதிரி இருக்கும். அதனால் கூலிங் வாட்டரில் குளிப்பேன். அதுக்கும் எனக்கு குழந்தை இல்லாததுக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்டார். நீங்கள் கூலிங் வாட்டரில் குளித்ததுக்கப்புறம் உங்கள் உடலில் உள்ள வெப்பம் தணிஞ்சு அது சில்லுன்னு ஆகிடுது. அது உங்களோட உடம்புல ஹார்மோனோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. அதுதான் உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம். நீங்கள் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் கூலிங் வாட்டரில் குளிக்காமல் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரிங்க் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்புறம் நான் கொடுக்குற இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை ஆன்ட்டிக்கு கொடுங்க. இவங்க இன்னும் யங் இல்லை இல்லையா? இதை சாப்பிட்டா அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் என்று சொல்லி ஒரு பேப்பரில் ஒரு சில மெடிசினை எழுதி அவர் கையில் கொடுத்தான். சிம்மா, நிஜமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறந்துடுமா என்று அவர் ஆதங்கத்துடன் கேட்டார். நிச்சயமா குழந்தை பிறக்கும், கவலையப்படாதீங்க அங்கிள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த அறைக்குள் ஒருவன் வந்தான். அவன் கேசவனை பார்த்து, சார், பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நமக்கு மீட்டிங் இருக்கு, டைம் ஆகுது என்று சொன்னான். ஓகே, நீ போய் கார் ரெடி பண்ணு, நான் வந்துடுறேன் என்று கேசவன் சொன்னார். அவனோ அங்கு உட்கார்ந்திருந்த சிம்மனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் சென்றான். கேசவன் அரசியலில் பெரும் புள்ளி. அவருக்கு அடுத்த நிலையில்தான் இப்பொழுது வந்து போன சங்கர் இருக்கிறான். இவனை பார்க்கவே ரொம்ப சாதாரணமா இருக்கான். இவனுக்கும் சாருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவனை பிரைவேட்டா மீட் பண்ணி பேசுறாரு? அப்படி பேசுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு என்று தனக்குள் யோசித்து கொண்டே அவன் அங்கிருந்து சென்றான். அந்த ஓட்டலில் இருந்து கிளம்பிய சிம்மன் நேராக அணுவின் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவளை பார்த்தான். அவளது உடல்நிலை சற்று தேறி இருப்பதை பார்த்தவன் சிரித்துவிட்டு, இப்படியே கண்டினியூ பண்ணா சீக்கிரம் உனக்கு சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது அவனது செல்போன் அழைத்தது. போனை எடுத்து பார்க்க அஜய் தான் கால் செய்து கொண்டிருந்தான். அணுவின் ஹாஸ்பிட்டலில் இருந்து சிம்மன் வெளியே வர அப்போது அவனது செல்போன் அடித்தது. அதை எடுத்து பார்க்க அஜய் தான் கால் செய்து கொண்டிருந்தான். போனை அட்டன் செய்தவன், சொல்லுடா என்று சிம்மன் கேட்டான். டேய், எங்கடா இருக்க? உடனே நம்ம கௌதம் ஹோட்டலுக்கு வா என்று சொன்னான். என்னடா ரொம்ப ஹாப்பியா இருக்க, என்ன விஷயம் என்று சிம்மன் கேட்டான். அது ஒன்றும் இல்லடா, உன்கிட்ட இருந்து வாங்கினேன்ல அந்த ஸ்டோனு, நிஜமாவே அதை வச்சு செம்ம ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அதுக்காக தான் உனக்கும் கௌதமுக்கும் ட்ரீட் வைக்கலான்னு கூப்பிட்டேன், சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். உடனே சிம்மன் தனது காரை எடுத்துக்கொண்டு கௌதமின் ஓட்டலுக்கு சென்றான். சிம்மன் டீசென்டாக ட்ரிங்க் செய்து கொண்டிருக்க
அவனுக்கு முன்பு இருவரும் போதும் என்கிற அளவுக்கு லோக்கல் சரக்கை அடித்துவிட்டு மட்டையாகி கிடந்தனர். அதை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன், இவனுங்க 2 பேரும் கோடீஸ்வரன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, இப்படி லோ கிளாஸ் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாடுறானுங்க. நல்ல வேலை இவனுங்க மாதிரி நான் குடிக்க கத்துக்கல. நானும் இவங்களோட சேர்ந்து படுத்தனா இவங்களை யாரு பாத்துக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த பேரரை அழைத்து இருவரையும் கௌதமிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பெரிய அறைக்கு அழைத்து செல்ல சொன்னான். உடனே அந்த பேரர் அவர்கள் இருவரையும் கௌதமின் அறைக்கு அழைத்து சென்றனர். சிம்மனுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வாஷ்ரூம் சென்றான். அப்பொழுது ஒரு அறையில் ஒருவன் யாரையோ கன்னத்தில் அறைந்து கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். இங்க பாரு, என்ன நினைச்சாலும் சரி, நீ நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது என்று சொன்னான். அந்த குரல் ஏற்கனவே எங்கேயோ கேட்டது போல இருக்க, யார் என்று மெதுவாக அந்த டோர் வழியாக எட்டி பார்த்தவன் அங்கு ராபர்ட் நிற்பதை பார்த்தான். அவன் அருகில் மேகனா தனது கன்னத்தை பிடித்துக்கொண்டு அழுது கொண்டே நின்றாள். மேகனாவை அந்த நிலையில் பார்த்ததும் ஒரு நிமிடம் சிம்மனிற்கு உயிரே போனது போல் இருந்தது. பின்பு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்தான். இங்க பார் மேகனா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்தனா உனக்கும் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்தனா உனக்கு தான் லாஸ் என்று சொன்னான். உடனே மேகனா கோபத்துடன், இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ நினைக்கிறது மட்டும் ஒரு நாளும் நடக்காது. நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிய உனக்கு கொடுக்கவே மாட்டேன் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பு அவளது அடுத்த கன்னத்தை ராபர்ட்டின் விரல்கள் பதம் பார்த்தது. சிம்மன் கோபத்தில் கதவை திறக்க போக, அப்பொழுது, டே பார்த்துடா, எவ்வளவு அழகான சின்ன பொண்ணு, அவளை போய் இப்படி ஆஷா அடிக்கலாமா என்று சொல்லிக்கொண்டு ஒரு 50 வயது மதிக்கத்தக்கவன் அவள் அருகில் வந்து அவளது கன்னத்தில் மெதுவாக தனது விரலால் உரசினான். அந்த தொடுதலில் பேட் இன்டென்ஷன் இருப்பதை கவனித்த சிம்மனுக்கோ கோபம் இன்னும் அதிகமானது. சட்டென்று அவனது கையை உதறியவள், இங்க பாருங்க, என்னை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று சொன்னாள். உடனே ராபர்ட், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். போன முறை நான் சொன்னவரை தான் உனக்கு பிடிக்கல. அவரை விட இவர் 2 மடங்கு பணக்காரர். நீ மட்டும் இவர் சொல்றபடி நடந்தனா உன்னோட பிசினஸ உச்சத்துக்கே கொண்டு போயிடலாம் என்று ராபர்ட் சொல்லி முடிக்கும் முன்பே அந்த கதவை திறந்து உள்ளே போனவன் அவனை அப்படியே தூக்கி அங்கிருந்த சுவற்றில் அடித்தான். கீழே விழுந்தவன் எழுந்து, யாரென அடிக்கிறது என்று பார்த்தான். அப்பொழுது அங்கே சிம்மன் இருப்பதை பார்த்துவிட்டு மேக்னாவை முறைத்து கொண்டே, என்னடி, உன்னோட பாய் ஃப்ரெண்டை இங்கேயும் வர சொல்லிட்டியா என்று கேட்டான். உடனே மேக்னா அழுது கொண்டே, சிம்மா, நீ எப்படி இங்க வந்த என்று கேட்டார். அவள் சொல்வதை எதையும் காதில் வாங்காதவன் அவனது மொத்த கோபமும் தீர்ந்து விடும் அளவிற்கு அவனை வெளு வெளு என்று வெளுத்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த 50 வயதுக்காரர், ஏய், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நீ எதுக்கு வந்த என்று கேட்டான். உடனே சிம்மன் கோபமாக, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உன் பொண்ணு வயசு அவளுக்கு, அவகிட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ற? உங்களுக்கெல்லாம் பணம் இருந்தா இந்த மாதிரி வேலைதான் பாப்பீங்களா என்று சொல்லிவிட்டு அவனையும் ஒரு உதைத்தான். உடனே அவன் கோபமாக, டேய், நீ யார் மேல கை வச்சேன்னு தெரியுமா? இப்பாரு, உன்னோட உயிர் இங்கே போக போகுது என்று சொல்லிவிட்டு அந்த 50 வயதுக்கு சொந்தக்காரன் தனது செல்போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய போக, யாரோட உயிரை யாரிட எடுக்க போறது என்று கேட்டுக்கொண்டு கௌதமும் அஜயும் அங்கே வந்தனர். உடனே கௌதம் குடிபோதையில், டேய், என்னோட பிரதர் மேல கை வைக்க இங்க அவனுக்குடா தைரியம் இருக்கு? அவன் என்னோட பிரதர்டா என்று குடிபோதையில் உளறிக்கொண்டு அந்த வயதானவனின் கையில் இருந்த செல்போனை தூக்கி போட்டு உடைத்தான். உடனே அஜய், நேத்து வரைக்கும் அவனை மச்சானு தானடா சொல்லிக்கிட்டு இருந்த, திடீர்னு நீ என்னடா பிரதர்னு சொல்ற என்று கேட்டான். டேய், அவனை நீ வேணா மச்சானா வச்சுக்கோ, நான் பிரதராவே வச்சுக்கிறேன், எனக்கு அப்படி சொல்லதான் பிடிச்சிருக்கு என்று கௌதம் உண்மையை உளறினான். அங்கிருந்த சூழ்நிலையில் சிம்மன் எதையும் கண்டு கொள்ளவில்லை. எப்படியாவது மேகனாவை அங்கிருந்து கூட்டி போனால் போதும் என்பது போல் இருந்தது. உடனே கௌதமை பார்த்து, கௌதம், இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கிறியா? நான் இவங்களை கூட்டிட்டு போறேன் என்று சொன்னான். கௌதம் குடிபோதையிலேயே, ஓகே பிரதர், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அவங்கள கூட்டிட்டு போ, இந்த ராஸ்கல்களை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். உடனே சிம்மன் மேகனாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்றான். மேகனாவிற்கு சிம்மனை பார்க்கவே சங்கோஜமாக இருந்தது. அவள் நிமிராமல்
அப்படியே நிற்பதை பார்த்தவன் கோபமாக, அவனைதான் உனக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவன் கூப்பிட்டான்னு அவனை பார்க்க நீ வந்த என்று கேட்டான். எப்பொழுதும் வாங்க போங்க என்று மரியாதையாக பேசும் அவன் திடீரென்று உரிமையாக பேசியது அவளுக்கு ஏதோ போல் இருந்தது. உடனே அவனிடம், இல்ல சிம்மா, அது ஏதோ சொல்ல வர. ஏதோ சொல்ல வர? நீ எதுவும் சொல்லாத, எனக்கு உன்னை நினைச்சா கோவமா வருது. ஏன் தான் இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்கீங்களோ? நீங்க சூஸ் பண்ண ஆள் சரியில்லைனா அவங்கள விட்டுட்டு மூவ் ஆன் பண்ண முடியாதா என்று தனது தாயை மனதில் வைத்து கொண்டு சொன்னான். இத்தனை வருடம் ஆகியும் தனது தந்தையை நினைத்து கொண்டு வேறு திருமணம் செய்யாமல் இருக்கும் தனது தாய் மேல் எப்போதும் அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். தன்னால் தானே தனது தாயின் வாழ்க்கை இப்படி போனது என்ற ஆதங்கமும் அவனுக்குள் இருந்தது. ஏனோ மேக்னாவின் நிலையை பார்க்கையில் அவனுக்கு அவனது தாய் நினைவு வந்து போனது. அவன் கோபமாக இருப்பதை பார்த்த மேக்னா ஒரு நிமிடம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். சரி, அதான் அங்கிருந்து வந்துட்டோம்ல, விடு. எனக்கு இப்போ ட்ரிங்க் பண்ணணும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் ட்ரிங்க் பண்ணலாமா என்று கேட்டாள். அவள் அப்படி சொன்னதும் ஆச்சரியமாக, என்ன ட்ரிங்க் பண்ண போறியா என்று கேட்டான். ஆமா, எனக்கு மனசு சரியில்லை, ப்ளீஸ் என்று கேட்டாள். பிசினஸ் உலகத்தில் ஆணும் பெண்ணும் ட்ரிங்க் பண்ணுவது சகஜம் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் இப்போது அவள் இருக்கும் நிலையில் அவளை அது மட்டும்தான் சமாதானப்படுத்தும் என்று நினைத்து கொண்டு சரி என்று சொல்லி அவளை அங்கிருந்த ஒரு கிளப்பிற்கு அழைத்து சென்றான். கிளப்பில் ஆணும் பெண்ணும் நடனமாடிக்கொண்டிருக்க அதற்கேற்ற மியூசிக்கை டிஜே பிளே பண்ணி கொண்டிருந்தான். மேக்னா போதும் போதும் என்கிற அளவுக்கு குடித்து கொண்டே இருந்தாள். அவள் அப்படி குடிப்பதை பார்த்த சிம்மன், மேக்னா போதும், இதுக்கு மேல ட்ரிங்க் பண்ணாத என்று சொன்னான். இல்ல, எனக்கு வேணும், நான் இன்னும் ட்ரிங்க் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அவள் மேலும் மேலும் குடித்து கொண்டிருந்தாள். அவனோ என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒரு இளைஞன் மேகனாவின் அழகில் மயங்கி, ஹே பியூட்டி, என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா என்று கேட்டான். உடனே மேக்னா அவனை பார்த்து சிரித்துக்கொண்டு, நான் அவ்வளவு அழகா இருக்கனா என்று கேட்டாள். உடனே அந்த இளைஞன், அப்சல்யூட்லி, உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொன்னான். உடனே மேக்னா சிரித்து கொண்டே, இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவன்கிட்ட பெர்மிஷன் கேளு, போகலாம் என்று சொன்னாள். மேக்னா அப்படி சொன்னதும் அந்த இளைஞனுக்கு என்னவோ போலானது. உடனே சிம்மனை பார்த்து, சாரி மிஸ்டர், இவங்க உங்க ஒய்ஃப்னு தெரியாம நான் கேட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். மேக்னா அப்படி சொல்லியது சிம்மனுக்கு முதலில் புரியவில்லை. அதற்கு அப்புறம் யோசித்தவன், இப்ப என்ன சொன்னா என்று அவளை சற்று பதட்டத்துடன் பார்த்தான்.